வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையினால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, அதிகாலையில நாம எழும்பி நாம் ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, தேவனுடைய சித்தத்தை உணர இது அருமையான வாய்ப்பு. தினந்தோறும் காலையில அவருடைய சத்தத்தை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாக கேட்கிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் சித்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த சித்தத்தை உணரவும், சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கவும், சித்தத்தின்படி வாழவும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கிறது. பாருங்க, இந்த அதிகாரத்துல முதல் வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. இப்ப பிரியமானவர்களே, சர்வ பூமிக்கும் அவர் ஆண்டவர், சர்வ லோகத்தின் ஆண்டவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகையினால அவ்வளவு பயங்கரமான ஆண்டவருக்கு நம்ம ஆலயம் கட்ட முடியாது. ஓகேவா? கைவேலை உள்ள கட்டடம், கைவேலை அல்லாத கட்டடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம தான். ஆகையினாலே பிரியமானவர்களே, கட்டடங்களிலே ஆண்டவர் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும், கட்டடங்களிலே இல்லை. அவர் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்மோடு உறவாட விரும்புகிறார். அவர் உயிரற்ற கட்டடங்களிலே வாசம் பண்ணுகிறது இல்லை. உயிருடன் அவராலே உருவாக்கப்பட்ட நம்மோடு வாசம் பண்ண விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர். ஏன்னா ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு யாரும் நம்பிடக்கூடாது. நமக்குள் அவர் வாழ விரும்புகிறார். ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஸ்தலம் தானே தவிர மற்றபடி அங்க ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆகையினாலே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் சரியாக நமக்கு அதை குறித்துதானே சரியான புரிதல் வேணும், அவ்வளவுதான். சரி. ஏன்னா எந்த இடத்துல 2 பேர் 3 பேர் நாமத்து நிமித்தம் ஒருமனப்பட்டு இருப்பீர்களோ அந்த இடத்துல அவர்கள் நடுவே நான் இருப்பேன். அப்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு பில்டிங்கை பார்த்து இந்த பில்டிங்ல ஆண்டவர் இருப்பாருன்னு நம்பிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு குடிசை மாதிரி இருக்கக்கூடிய இந்த கூரையை பார்த்து இங்க வந்து ஆண்டவர் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து கிடையாது. சரிங்களா? ஆண்டவர் வேதம் சொல்லுகிறபடி எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ, ஆண்டவரே இல்லாத நம்ம ஆராதிக்க முடியும். ஆண்டவரே இல்லாம ஆராதிக்க முடியும். அது நம்மளால செய்ய முடியும். ஆனா ஒருமனப்பாடு எங்க இருக்கிறதோ அங்கே அவர் இருப்பார். அது கொஞ்சம் பேரா இருக்கட்டும், ஏழ்மையான ஒரு மக்கள் கூட்டமா இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு மனம் இருந்துச்சுன்னா அங்க ஆண்டவர் இருக்கிறவரா இருக்கிறார். அதனாலதான் அந்த முதல் வசனத்துல நமக்கு அழகான காரியத்தை சொல்லி தருகிறார். சரி, 2வது வசனத்துல என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் உண்டாக்கி சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப ஆண்டவர் யாரை பார்க்கிறார் அப்படின்னா, சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு வசனத்துக்கு நடுங்கணும். அவருடைய வசனத்துக்கு நம்ம பயப்படணும். ஆமா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யம், கனம், ஜீவனை கொண்டு வரும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். ஆமாங்க. ஆகையினால தேவ பயத்தோடு ஆவியில நொறுங்குண்டு தேவ பயத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவர், நம் சத்தத்தை கேட்கிறவர், நம்ம ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவர். சரிங்களா? 2 பேரு ஜெபம் பண்றத ஆண்டவர் வந்து நமக்கு உதாரணமாய் காட்டுகிறார். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபம், பரிசேயனுடைய வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கை தான். பரிசேயனுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா அது நீதியுள்ள வாழ்க்கை தான். ஆமா, ஏன்னா நான் வாரத்துல 2 முறை உபவாசிக்கிறேன், தசம பாக காணிக்கை எல்லாம் கரெக்டா நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன், கட்டளைகளை எல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு சொல்லிட்டு, அதுவும் அந்த ஆயக்காரன மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி கையை நீட்டி என்ன செய்யறாரு, ஒரு ஜெபம் பண்ணுகிறார். ஆயக்காரனை குறைத்தும் இவர் என்ன செய்கிறார், தன்னை நீதிமானாகவும் உயர்த்தியும் பேசுகிறதை, ஜெபிக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், கேட்கிறார். ஆனா ஆயக்காரன் சர்ச்சுக்குள்ள வர்றதுக்கு கூட பயப்பட்டு தூரத்துல நின்னுட்டு
பாவியாகி என் மேல் கிருபையா இரும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அங்க பாருங்க, ஆவியில் நொறுங்குண்டு. அதைத்தான் பார்க்கிறோம். ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் ஆண்டவர் அதைத்தாங்க பாக்குறாரு. ஆமா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாம் அவரு பார்க்கல. அதெல்லாம் அவரு தான் கொடுக்கிறது. அதனால அதெல்லாம் அவருக்கு முன்னாடி நம்ம டாம் டூம் டமா நம்மளுடைய பணம், வசதிகள், சரிங்களா? அதையெல்லாம் வைத்து நம்மலாம் பெரிய ஆள் என்று ஆண்டவர் தீர்க்க மாட்டார். வேணா உலகத்துக்கு வேணா நம்மலாம் பெரிய ஆள் மாரி தன்னை காட்டிக் கொள்ளலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்ப வந்தாலும் சரி, ஒரு பயத்தோட வரணும். இன்னைக்கு கூட நான் இந்த தேவ வார்த்தைய பேசுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பயம் இருக்கு. இந்த நிமிஷம் பயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, வேத வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆமாங்க. அது பேசுறவனையும் வெட்டிரும், கேட்கிறவங்களையும் வெட்டும். ஆகையினாலே அது நம்மை வகையறுக்கிறதா இருக்கிறது. பயமா இருக்கணும். சரிங்களா? எனக்கு வசனம் தெரிஞ்சிருச்சு, அதிகாரம் தெரியும், எனக்கு பிரசங்க ஆற்றல் இருக்கு. சரியா? அதுலயெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது? ஊழியம்லாம் செய்ய முடியாது. கிருபையா கிருபையா தேவன் கொடுத்தா நம்ம ஊழியம் செய்யலாம். பயப்படணும். தேவ சமூகத்துல நிக்கிறதுக்கு ரொம்பவுமே நம்ம பயப்படணும். சரிங்களா? துணிகரமாய் தேவனுடைய சமூகத்துல பேசிறக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. துணிகரமா ஒரு வார்த்தை கூட என்ன செய்யக்கூடாது? பேசிறக்கூடாது. பயப்படணும். அங்க தேவ சமூகம்னா ரொம்ப பயம் இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? நோக்கி பார்க்கிறார் என்று அழகா இந்த 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் நம்மை தாழ்த்தி இருக்கணும். தேவ சமூகத்தில தாழ்மை உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளணும் எப்பவுமே. எந்த காலகட்டங்களிலேயும் சரி. சரிங்களா? உங்களை எவ்வளவு உயரத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைத்தாலும், தேவ சமூகத்திலே வருகிற பொழுது நம்ம தாழ்மை உள்ளவர்களாய், எப்பவுமே ஒரு பயந்த நிலையில் உள்ளவர்களாய், பயப்படுகிறவர்களாய் நாம் இருக்கணும். சரிங்களா? அது ரொம்ப மிக முக்கியமானது. ஆகையினாலே கொஞ்சம் பணம் வந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சு, கொஞ்சம் நமக்கு மதிப்பு வந்துருச்சு, கொஞ்சம் நமக்கு அந்தஸ்து வந்துருச்சு, இல்ல ஊழியக்காரங்களா இருந்துச்சுனாலும் சரி, நம்ம இனி எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம், இல்ல மற்ற சபைகளில் இருந்தால் அழைப்பு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளெல்லாம் நமக்கு பயங்கரமா எல்லாம் போட்டு நம்மள ரொம்ப கௌரவப்படுத்துறாங்க. முக்கியமான இடங்களில் எல்லாம் நம்ம முக்கியமான இடங்கள்ல வைக்கிறாங்க. அதனால நம்ம பெரிய ஆளு அப்படின்னுலாம் நினைச்சிடக்கூடாது. கிருபை தான். அத மாத்திரம் தெரிந்து கொள்ளணும். கிருபை தான். எல்லாமே தேவன் கொடுக்கக்கூடிய கிருபையினால கிடைச்சது. ஆமா. ஆனா எல்லாம் ஒண்ணே ஒண்ணு சொல்லணும். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. நீங்க கொடுத்தது அப்பா. அதனாலதான் தாவீது தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்குங்க, தாவீத தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? தாவீது அவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதற்கு, தாவீதினுடைய பேரை தேவன் பெருமைப்படுத்தினதற்கான, உயர்த்தினதற்கான ஒரே ஒரு காரணம் தெரியுங்களா? தன்னுடைய கடைசி நாட்கள்ல கூட அவர் சொல்றாரு, ஆண்டவரே, இவைகளை எல்லாம் உமது கரத்திலிருந்து வாங்கினோம். உமக்கு நாங்க கொடுக்கிறோம். நான் எம்மாத்திரம், சரி, என் வீடு எம்மாத்திரம், இந்த ஜனம் எம்மாத்திரம். என்ன ஒரு சரியான ஒரு புரிதல் பாத்தீங்களா? ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றாய் புரிந்திருத்தல் வேண்டும். ஆண்டவர் நமக்கு கொடுத்தது எல்லாமே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறது தான் எல்லாமே. சரிங்களா? இந்த உலகத்துல எல்லாமே நமக்கு ஜீவனா இருக்கட்டும், சுவாசமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோரா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், சரிங்களா? பொருளாதாரமா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், எவ்வளோ காரியங்களா இருந்துச்சுனாலும் சரி, சரியான ஒரு புரிதல் என்னன்னா, தாவீத போல எல்லாம் நான் உமது கரத்துல வாங்கினோம் ஆண்டவரே. உமது கரத்திலிருந்து நாங்க வாங்கினோம். உமது கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. அதுதாங்க சரியான ஒரு புரிதல். அது கனமா இருக்கட்டும். எவரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று அழகா தாவீது சொல்றாருங்க. ஆகையினாலே பிரியமானவர்களே, நமக்கான ஒரு சரியான ஒரு புரிதல் எல்லாம் தேவனாலே வந்தது. எல்லாம் தேவன் கொடுத்தது. நான் ஒன்றும் இல்லை. ஆகையினால அந்த ஒரு புரிதலுக்கு நேராய் நாம் எப்பவுமே அந்த புரிதல்ல நாம் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? பாருங்க. 5வது வசனம் இதுல பார்க்கலாமா? ஏசாயா 66:5 கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு
சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். நான் சொல்றேன், ஆண்டவர் நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறத நீங்க நல்லா அந்த உற்று கவனித்தீங்கன்னா தெரியும். அந்த 5வது வசனத்துல தேவ ஜனங்கள் தேவ ஜனங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியவர்களை பார்த்தோம்னா, ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவர்களை அற்பமாய் பார்ப்பார்கள், அவமதிப்பார்கள், கேவலப்படுத்துவார்கள், குற்றப்படுத்துவார்கள், துன்புறுத்துவார்கள். சரிங்களா? இல்லாத விஷயங்களை, இல்லாத காரியங்களை எல்லாம் இருக்கிறவைகளை போல பேசுவாங்க. பேசி அவர்கள் அதிலே சந்தோஷப்படுவார்கள், சந்தோஷப்படுவார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஆண்டவர் என்ன செய்வார்னா, நமக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி செய்வார். அவர்களோ வெட்கப்படுவார். அவர்களோ யாரு? அந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகளை துன்புறுத்தினவர்களோ என்ன செய்வாங்களாமா? வெட்கப்படுவார். அதனால் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிற பொழுது பார்த்தோம்னா, அலட்சியமாய் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இது எப்ப பார்த்தாலும் ஜெபம், ஜெபம், என்னமோ பைபிள், பைபிள், சர்ச்சு. இதுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியலனா பரவாயில்ல. இயேசுவ தெரிஞ்சிருந்தா போதும். பரலோகத்து வரைக்கும் கொண்டு போயிரும். சரிங்களா? அவருடைய வார்த்தைகளை தெரிஞ்சிருந்தா போதுங்க. இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே தெரியலனா பரவாயில்ல. இயேசுவ தெரிஞ்சா போதும். அதோட பெருசு எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுதான் நம்மள நித்தியத்துக்கு நேராய் கொண்டு போகிறது. பரலோகத்துக்கு நம்மை வழிநடத்துகிறது அதுதான். சரிங்களா? அந்த இயேசுவை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, அதை நாம் என்ன செய்யணும்னா, மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஒரு கூட்டமாய் நாம் மாறணும். அதத்தான் இங்க 19வது வசனத்துல சொல்றாரு. நான் அவர்களில் யாராவது வாசிக்கிறீங்களா? 19வது வசனம் 66, 19. நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும். அங்க பாருங்க, நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன், அவர்களை தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூசுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவர்களே, வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, ஆண்டவர் என்ன செய்வார்னா, நம்ம ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஒரு அபிஷேகத்திற்கு நேராக வழி நடத்தி அழைப்பை கொடுத்து நம்மை அபிஷேகித்து அவரை அறியாத மக்களுக்கெல்லாம் போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கக்கூடியவர்களாய் நம்மை மாற்றுகிறார். ஆமாங்க. அதனால தேவனுடைய வசனத்துக்கு நாம் எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்களாய், வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்ம அறியாத ஜனங்களுக்குள்ள மற்ற நாடுகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். பாருங்க, அந்தமான், சிங்கப்பூர், மலேசியா, இன்னும் நிறைய இருக்குல்ல, மலாய் தீவுகள் எல்லாம் நிறைய இருக்குல்ல, எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. அங்கெல்லாம் என்ன செய்வாரா? ஆண்டவரே அனுப்புவார். எதற்கு? அவருடைய மகிமையை நாம் ஜனங்களுக்கு அறிவிக்கிறதற்காக. ஆண்டவருக்கு நாம் பயந்து நாம் வாழுகிற பொழுது ஆண்டவரே என்ன செய்யறாரு? பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து அனுப்பி கொடுத்துருவார். அல்லேலூயா. ஆகையினாலே பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருக்கு பயப்படுவோம், ஆண்டவரோடு நாம் நெருங்கி இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, 21வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அதுல அந்த ஆண்டவருக்கு பயப்படக்கூடியவர்கள், தேவ வசனத்துக்கு எப்பொழுதும் பயந்து இருக்கிறவர்களை குறித்து 21வது வசனத்துல ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறது. அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி பாத்தீங்களா? அப்போ தேவ வசனத்துக்கு நான் எல்லாம் ஊழியத்துக்கு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பயம் இருக்கும். வேத வசனத்தை குறிச்சு பயம் இருக்கும். பைபிளை ரொம்ப வாசிப்பேன். நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். அப்போ பாருங்க, அவ்வளவு பயமா இருக்கும். ரொம்ப வேத பைபிளை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆமா, வேற என்டர்டைன்மெண்ட் பைபிள், ஜாலி டைம் பைபிள், ஜாலி டைம் தேவ சமூகம், இப்படிதான் இருந்தோம்.
ஆனா காலங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசாரியராக, லேவியராக தெரிந்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து நாம் வாழுகிற பொழுது ஆண்டவர் அப்பாயின்மென்ட் பண்றாருங்க. ஆமா, ஆண்டவர் நமக்கு போஸ்டிங் கொடுக்கிறார். ஆமா, கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை அனுப்புகிறார். பல இடங்களுக்கு நம்மை, இயேசுவை அறியாத மக்களுக்கு நடுவுல நம்மை அனுப்பி அவருடைய பணியை செய்ய வைக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பாக்கியம். இது யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா, நம்ம 2வது வசனத்துல ஏசாயா 66:2 நடுப்பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆஹ் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை ஆண்டவர் நோக்கி பார்ப்பாருங்க. இந்த உலகம் உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம், ஆண்டவர் உங்களை தான் என்ன செய்வார்? செலக்ட் பண்ணுவாருங்க. ஆமாங்க, அதுதாங்க தேவனுடைய காரியம். ஆகையினால நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நாம் பயந்து வாழுவோம். கர்த்தர் நம்மை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளுக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you.